ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் பார்த்துருவோம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஏன்னா இருக்கு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். லாட்னா நிறைய, ஆஃப் ஒர்க்னா வேலை இருக்குது. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோம்? எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத. இது நிறைய அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க. சண்டை போடும்போது எடுத்து பேசினா இந்த டயலாக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை டோன்ட் டாக் ரீஜாயினட் டு எனி திங். ஓகேங்களா? டோன்ட் டாக்னா சொல்லாத, ரீஜாயின்டர் டு எனி திங்னா கூட கூட பேசுறது அப்படின்னு சொல்றது. வேற ஏதாவது சொல்லணுமா? ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு தயக்கத்துல இருக்காங்கன்னு வைங்களேன், தயங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஏன் வேற ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறத would you like to say something else? would you like to say something else அப்படின்னா ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா, ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்ட்டு கேட்போம் இல்லையா? அதுதான் would you like to say something else. அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்குறோம், இல்லைன்னா வேற யாராச்சும் புதுசாக பார்க்குறோம். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்றத இட்ஸ் லைக் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. எங்கேயோ பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அவன் நடவடிக்கையே சரியில்லை. நம்ம தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். இல்லை என் தப்பே நடந்தாலும் நடக்காத மாதிரி ஆக்ட் விட்டுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதை அவன் நடவடிக்கையே சரியில்லை, ஏதோ மாறி இருக்கான். ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட். ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட், அதாவது அவனோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்றது தான் ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் குட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசாத அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவும் அப்படிதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, அமைதியா போயிடு அப்படின்னு கோபமா நம்ம சொல்லுவோம் இல்லையா? சண்டை போட்டுட்டா, இல்லை அம்மா திட்டா, இந்த மாதிரி சொல்லும் போது யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் அ வேர்ட்ஸ் பியாண்ட் திஸ். யூ மஸ்ட்னா கண்டிப்பா. எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேசுறது, இந்த மாதிரி சொல்ல டைம்ல இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத, யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் பியாண்ட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னு வைங்களேன், அதுல ஒருத்தர் வேண்டாம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்போம்? இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் இல்லையா? வாட் ஆர் யூ ஹேவிங் ப்ராப்ளம் வித் இதுல வித் திஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். வாட் ஆர் யூ ஹேவிங் ப்ராப்ளம் வித் திஸ் அப்படின்னா இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்கறது. உன் மேல கோவமா இருக்கிறேன், உன் மேல கோவமா இருக்கிறேன். ஸோ இது எப்படி சொல்வோம்? உன் மேலே ரொம்ப கோவமா இருக்கேன், பயங்கர கோவமா இருக்கேன். ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் வெரி ஆங்க்ரி வித் யூனா ரொம்ப பயங்கர கோவமா இருக்கிறது. ஐ எம் ஆங்க்ரி வித் யூனா உன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்ல நமக்கு எல்லா சென்டென்சஸுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான். மறக்காம இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேசும்போது நீங்க எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. தப்பா இருந்தா என்ன தப்பாச்சு, எதனால இது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போக போக ஈஸியா கத்துக்குவீங்க.